வெல்கம் டு சகஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் புதுக்கவிதை அப்படின்ற டாப்பிக்கில் அதில் வரக்கூடிய கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் பற்றிய டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி பார்ப்போம். பிச்சமூர்த்தியை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. பிச்சமூர்த்தின்றவர் வந்து மகாலிங்கம் கோயில், சிவன் கோயில் சொல்லுவாங்கள்ல, அந்த மகாலிங்கம் கோயிலில் வந்து அவர் ஒரு அறங்காவலராக இருக்காரு அப்படின்றத நல்லா நான் வச்சுக்கோங்க. அந்த சிவன் கோயில் ஒரு மலைப்பகுதியில் இருக்குன்றா வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றொன்று தொடர்புடையதாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? பிச்சமூர்த்தி. அப்போ மகாலிங்கம் கோயிலில் ஒர்க் பண்ணுறவர் தான் பிச்சமூர்த்தி சொல்லியிருந்தேன். அறங்காவலராக இருக்காருன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வேங்கட மகாலிங்கம் கோவில் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? பிச்சமூர்த்தி. அடுத்தது, உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. அந்த மலையில இருக்கிறதுனால அவர் ஒரு அறங்காவலராக இருக்காரு. அப்போ அங்கே கீழே இருக்கக்கூடிய மக்களை ஃபுல்லாக இந்த கோயிலுக்கு வாங்க, தரிசனம் பெற்றுட்டு போங்க, உங்களோட அதிகப்படியான முயற்சி பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மலர்ச்சி அடையும் சொல்லி அவர் நியூஸ்லாம் பத்திரிகைலாம் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. யாரு? பிச்சமூர்த்தின்றது பேட்டி கொடுக்குறாருன்னு நல்லா நான் வச்சுக்கோங்க. உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி என்று கூறியவர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்ததாக, முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? நா. பிச்சமூர்த்தி. அந்த மலையில நடந்துக்கிட்டு போகல ரோஜாவும் இருக்கும், முள்ளும் இருக்கும், அதெல்லாம் கடந்ததே அந்த கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும்ன்றத நான் வச்சுக்கோங்க. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்ததாக, வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது, பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைத்தவை யாருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க? நா. பிச்சமூர்த்தி கவிதைகள். நா. பிச்சமூர்த்தி கவிதைகள் தான் பாரதிக்கு பிறகு கவிதைகள், அவரோட கவிதைகள் வந்து திருப்பம் விளைவித்தவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக, ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. பாரதியாருக்கு பின்னாடி இவரோட கவிதைகள் தான் திருப்ப விளைவிச்சுன்னு ஏற்கனவே சொன்னேன். பாரதியாரோட ஒய்ஃப் வந்து கண்ணம்மா. பாரதியாரோட ஒய்ஃபு கண்ணம்மா அப்படின்னு சொல்லி அவரோட பாடல் வரிகளில் வந்து அவர் சொல்லிட்டே வருவார். அதாவது கற்பனையா. இதில் வந்து நா. பிச்சமூர்த்தி அவர்களுக்கு வந்து ரேவதி அப்படின்னா வச்சுக்கோங்க. நா. பிச்சமூர்த்திக்கு வந்து ரேவதி என்ற புனைப்பெயரில் தான் படைப்புகளை எழுதியவர். அடுத்தது, ரேவதி அப்படின்ற அவங்க எப்பயுமே பிஸியாக இருப்பாங்கன்றதை நான் வச்சுக்கோங்க. பிசு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர். ரேவதின்றவங்க பிஸியாகவே இருப்பாங்க அப்படின்றதையும் சேர்த்து நான் வச்சுக்கோங்க. பிசு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்தது, புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுவர் நா. பிச்சமூர்த்தி தான் போற்றப்படுவார். ஏன்னா புதுக்கவிதை ஏற்கனவே இருந்த பாரதியாருக்கு அடுத்து இவரோட கவிதைகள்லாம் திருப்பம் விளைவித்தது, அதனால இவரை தந்தைன்னு சொல்றோம் நான் வச்சுக்கோங்க. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுவர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்தது, நட்சத்திர குழந்தைகள். நட்சத்திர குழந்தைகள் யாருடைய புத்தகம் அப்படின்னா பி.எஸ். ராமையா அப்படின்றவங்க சொல்றாங்க. கனையாளியின் கனவு அதுக்கு வந்து கல்கி எழுதிய புத்தகம் சொல்றாங்க. பிரபந்த கானம் அப்படின்றது மௌனி எழுதிய புத்தகம். கொலுபொம்மை அப்படின்றது நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியது அப்படின்றத சொல்றாங்க. அது அந்த மகாலிங்கம் கோயில்ல அவர் இந்து அறநிலையத்துறை வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலையத்துறை அறங்காவலராகவும் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஷார்ட்கட்டுக்காக. அந்த கொலுபொம்மையெல்லாம் வச்சுதான் இவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி அவர் பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு நான் வச்சுக்கோங்க. கொலுபொம்மை. அடுத்தது, சீசு செல்லப்பா அவரோட நூல் எது அப்படின்னா எழுத்து. எப்பயுமே எழுத்து எழுத சொன்னா செல்லமா எழுதுவாங்க அப்படின்னு மட்டும் நான் வச்சுக்கோங்க. எழுத்து என்னும் இதழின் ஆசிரியர் செல்லப்பா. எழுத்துன்ற விஷயத்த எப்படி எழுதணும் அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு செல்லமா எழுத சொல்லி தரணும். எழுத்துனாலே செல்லப்பான்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். எழுத்து இதழின் ஆசிரியர் சீசு செல்லப்பா, ரொம்ப செல்லமா எழுதுவாரு அப்படின்னு சொல்லுங்க நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, பி.எஸ். ராமையா அப்படின்றவங்க வந்து நட்சத்திர குழந்தைகள். பி.எஸ். ராமையா அப்படின்றவர் நட்சத்திர குழந்தைகள். அடுத்தது, அசோகமித்திரன் அப்படின்றவர் அப்பாவின் சிநேகர். பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசோகன் ஒரு வில்லன் நட்சத்திரம் வருவார். அது அப்பா காலத்தில் இருந்தக்கூடிய ஒரு வில்லன் அப்படின்னா அது அப்பாவோட ரொம்ப சிநேகிதமாக இருந்தவர் அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோகமித்திரன்
புக்கு அசோகமித்திரன்றவர் என்ன புக் எழுதினாருன்னா அப்பாவின் சிநேகிதர் அப்படின்றத எழுதினாரு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் பார்த்தசாரதி. நான் பார்த்தசாரதி பலம்புரி சங்கு. நான் பார்த்தசாரதி வந்து பலம்புரி சங்கு அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. பலம்புரி சங்கு. அடுத்ததாக 2018 கேட்ட கொஸ்டின், ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யாரு? சீசு செல்லப்பா. சீசு ஏற்கனவே எழுத்து என்ற இதழுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து எழுத்தை வந்து செல்லம்மாளவன் சொல்லி செல்லப்பாவை சொல்லியிருந்தேன். இப்போ வந்து செல்லம்மா எதை எழுதினார்னு பாருங்க, ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர். அதே திரும்ப வருது பாருங்க, எழுத்து என்ற இதழை எழுதியவர் சீசு செல்லப்பா, ஜீவனாம்சம் என்ற இதழை நூலை எழுதியவரும் சிசு செல்லப்பா தான் சொல்றாங்க. ரெண்டுமே நான் வச்சுக்கோங்க. எழுத்து ஜீவனாம்சம் ரெண்டுமே செல்லமா எழுதக்கூடியது நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டதுன்னா எழுத்து. எழுத்து தான் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. அடுத்தது, சிசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது? சுதந்திர தாகம். சுதந்திர தாகம். அவர் வந்து ஜீவனாம்சம் வந்து அவரோட திருமண வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நான் வச்சுக்கோங்க. எப்போ சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இயக்கத்தோடு இருக்காருன்றத ஒரு ஷார்ட்கட்டுக்காகத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நான் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த விஷயங்களை வந்து மனதில் நிறுத்துறதுக்காண்டி மட்டும்தான் அவங்கள வந்து குறைவாக சொல்லலை நான். அப்போ அவர் வந்து திருமண வாழ்க்கை வந்து அவருக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால எப்போ நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்ன்றத அவர் ஒரு இயக்கத்தோடு இருக்காருன்னு நான் வச்சுக்கோங்க. சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளதுன்னா சுதந்திர தாகம். அடுத்தது, எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சீசு செல்லப்பா. அடுத்தது, ஈரோடு தமிழன்பன். அவரை பத்தி பார்க்க போறோம். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? ஈரோடு தமிழன்பனை பத்தி ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. எப்பயுமே ஈரோடுனா ரோட்லேயே தான் நடந்து போவார். சாயந்தர நேரங்களில் ஃபுல்லாக ரோட்டில் நடந்து போகிறோன்னு நான் வச்சுக்கோங்க. ஈரோடு அப்படின்றப்ப ரோட்டில் நடக்கும்போது விடிவெள்ளியை அவர் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பார். விடிவெள்ளியை எப்பயுமே ஈரோடு தமிழன்பன் தான் பார்ப்பார் நான் வச்சுக்கோங்க. ஈரோடு தமிழன்பன் வந்து விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். அடுத்தது, சரியான விடையை தேர்வு செய்ய பார்ப்போம். நாவல் பழம் அப்படின்றது வந்து ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். அவர் ஈரோடு தமிழன்பன் ரோட்டில் போய்கிட்டே இருக்கும்போது நாவல் பழத்தை, அதாவது நாவல் பழம் வந்து நான் காமராசன் நாவல் பழம் வந்து நான் காமராசன் சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் படத்தில் வந்து வாழைப்பழ காமெடிக்கு ராமராஜனை நான் வச்சுக்கோங்க. நாவல் பழ காமெடிக்கு நான் காமராசனை நான் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கரகாட்டக்காரன் படத்தில் வாழைப்பழ காமெடிக்கு ராமராஜன் படம், இதே நாவல் பழ காமெடிக்கு காமராசன் படம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, நந்தவன நாட்கள். நந்தவன நாட்கள் வந்து மேத்தா. நந்தவன நாட்கள் வந்து மேத்தா. அடுத்தது, நிலவு பூ. நிலவு பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலவு பூ வந்து சிற்பி. நிலவு பூ வந்து சிற்பி. நிலா வந்து பூ மாதிரி ஒருத்தர் வந்து சிலையா செதுக்குறாருன்னு நான் வச்சுக்கோங்க. நிலாவை பூ மாதிரி ஒருத்தர் வந்து சிற்பமா செதுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நிலவு பூ வந்து சிற்பி. அடுத்தது, ஊமை வெயில். ஊமை வெயில். ஊமை வெயில் வந்து ஈரோடு தமிழன்பன். ஊமை வெயில் தான் ஈரோடு தமிழன்பன். ஏன்னா அவர் சாயந்தர நேரம் அவர் நடந்து போவார், விடிவெளியை பார்ப்பாருன்னு சொன்னேன். எப்பயுமே ரோட்டில் நடந்து போறாரு போல, அதனால அவர் வந்து ஊமை வெயிலையும் அவர் அந்த ரோட்டில் போகிறதுனால பார்க்குற மாதிரி ஆயிடுது. ஈரோடு தமிழன்பன். அடுத்தது, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். அடுத்தது, அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர். நல்லா யோசிச்சுங்க. இப்போ அவர் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பராக இருக்காரு, அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவங்களோட தொழுகை வந்து கீழே தொழுகிறது வந்து இப்போ கீழே பூமியும் பார்த்து வானத்தையும் பார்த்து தான் அவங்க தொழுவாங்க. இறைவனை தொழுகிறது அப்போ அந்த முறையில் தான் தொழுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், கீழே குனிஞ்சு அவங்க இது பண்ணுறது வந்து வேற பார்க்குறாங்க.
புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர்னா மேலே பார்க்குறாங்க நான் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நான் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அப்துல் ரஹ்மான் அப்படின்றவர் ஞாபகத்துக்கு வந்துடுவார். அப்போ மரபு கவிதையில் வேறு பார்த்தவரும் புதுக்கவிதையில் மலர் பார்த்த அந்த இஸ்லாமிய நண்பரோட பேர் என்னது? அப்துல் ரஹ்மான் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அந்த கேள்வி தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. அடிக்கடி அதே ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டிருந்திருக்காங்க. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்றாங்க. தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான். தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொன்னவர் அப்துல் ரஹ்மான் தான். ஏன்னா அவங்க இப்போ பொதுவாக அதிகமான தினங்களை வந்து கொண்டாட மாட்டாங்கல்ல, அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானுக்கு கவிக்கோன்ற பேரும் இருக்கு. அடுத்தது, பின்வருவனற்றுள் அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் எது? பின்வருவனற்றுள் அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் கேட்குறாங்க. ஒளிப்பரவைத்தது கிடையாது. எதெல்லாம் இருக்குன்னா, பால் வீதி, நேயர் விருப்பம், ஆலாபனை. இது எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு இசையமைப்பாளர். நமக்கு ஏஆர் ரஹ்மானா தெரியும். அப்போ அப்துல் ரஹ்மானை நம்ம ஏஆர் ரஹ்மான் மாதிரி உருவப்படுத்திக்கிடுவோம். அவர் வந்து அப்துல் ரஹ்மானும் ஒரு மியூசிக் டைரக்டராக தான் இருக்கார். நேயர் விருப்பத்துக்காக அவர் வீதியில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது, பால் வீதியில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது, இந்த கோயிலில் படிக்கக்கூடிய ஆலாபனை சம்மந்தப்பட்ட மியூசிக்கெல்லாம் போடுவாருன்னு நான் வச்சுக்கோங்க. கோயிலில் படிக்கக்கூடிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பாடல்களுக்கு அவர் வந்து மியூசிக் போடுவார் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி பெற்றவரும் அப்துல் ரஹ்மான். ஏன்னா அவர் வந்து ஒரு முகமதிய நண்பர்னு பார்த்துருக்கோம். ஆனால் கோயிலில் போடக்கூடிய அந்த இதுக்கும் அவர் ரொம்ப அருமையாக அவர் அந்த மியூசிக் போட்டதுனால சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்குன்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்தது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார்? தமிழ் அன்னை விருது பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்தது, ஏற்கனவே கேட்ட கேள்விதான், மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த பார்த்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஷார்ட்கட்ஸோட வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். நிறையா வீடியோக்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கு. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோக்களை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.